வணக்கம். கற்றதும், கேட்டதும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்கிறது இரட்டை புலவர்களோட வரலாறு. ஏன் நான் இவங்களோட வரலாறு எடுத்தேன், இந்த கதைய சொல்லணும்னு நினைச்சேன் என்னுடைய மாணவர்களுக்குன்னா, ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட நம்ம அத வந்து பெரிதுபடுத்தி, "ஐயோ கடவுளே! உலகத்திலேயே எனக்கு மட்டும் தான் இந்த மாரி ஒரு கஷ்டம்" அப்படின்னு நெனச்சு, நம்ம அந்த விரக்திக்கு போறோம் இல்லைங்களா? அது தேவையற்றது. இந்த இரட்டை புலவர்களோட வரலாற படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவ்வளவு கஷ்டத்திலயும் அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நகைச்சுவையா, ஒரு நேர்மறையா, அவ்வளவு மகிழ்ச்சியா அவங்க வந்து பாட முடிஞ்சது அப்படின்னு நெனைக்கும்போது, வள்ளுவரோட குறள் தான் ஞாபகம் வரும். "இடுக்கண் வருங்கால் நகுக" அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த மாதிரி. அதாவது "இடும்பைக்கே இடும்பை படுப்பர், இடும்பைக்கே இடும்பை படாதவர்" அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது துன்பத்துக்கே டஃப் குடுக்குறவங்களா இவங்க இருந்திருக்காங்க. அதுதான் இவங்களோட வரலாறுல வந்து நம்ம பார்க்கிறது. ஒருத்தருக்கு கண் இல்ல, ஒருத்தருக்கு கால் ஊனம். அப்போ கண் ஒருத்தர் பேரு வந்து இளஞ்சூரியர், இன்னொருத்தர் பேரு முதுசூரியர். 2 பேரும் ஒண்ணா பயணம் பண்ணுவாங்க. எப்படி பயணம் பண்ணுவாங்கன்னா, விழி இழந்தவர் அந்த கால் ஊனமுற்றவர தூக்கி தூக்கி தன்னோட தோள்ல சுமந்துக்குவாரு. சுமந்துட்டு இந்த கால் ஊனமுற்றவர் வழி காண்பாரு. இந்த விழி இழந்தவர் போவாரு. எப்படி இருக்கு பாருங்க. அந்த பயணத்த நெனைக்கும் போதே, அ எனக்கு அத பார்க்கும்போதே ரொம்ப வருத்தமா இருக்கும். கண்ணுல கண்ணீர் வரும். ஆனா, அத மீறி அவங்களோட அந்த வாழ்க்கைய எதிர்கொள்ளும் திறன் இருக்குங்களா, அந்த திறன் அதுதான் நாம அங்க கத்துக்க வேண்டியது. அந்த துன்பத்திலும் இன்பமாக இருப்பது, மகிழ்ச்சியாக அதை எதிர்கொள்வது. சவால மகிழ்ச்சியா எதிர்கொள்றது எப்படி? அப்படிங்கிறத நம்ம இவங்க கிட்ட கத்துக்கலாம். அப்போ இப்படி பயணம் பண்ணும்போது ஒரு தடவ ஓ இந்த மாதிரி பயணம் பண்ணிட்டு ஒரு குளக்கரைக்கு போறாங்க. அந்த குளக்கரையில கால் ஊனமுற்றவர் உட்கார்ந்துக்கிறாரு. விழி இழந்தவர் அந்த கரையில உட்கார்ந்து துணிய துவைக்கிறாரு. இவர் வழி காமிக்கிறாரு, அவரு துணி துவைக்கிறாரு. துவைக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த துணி வந்து அப்படியே குளத்துல அடிச்சிருச்சு. தண்ணீல அடிச்சிட்டு போயிருச்சு. அது தெரியாம இந்த கண் இல்லாதவர் வந்து அத அப்படியே தேடுறாரு. அந்த துணி எங்க அப்படின்னு தேடுறாரு. அப்ப இவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு சிரிச்சுட்டே அப்படியே பாடுறாரு. என்ன பாடுறாரு அப்படின்னா, "அப்பிலே தோய்த்து அடுத்தடுத்து அதனை நாம் தப்பினால் நம்மை அது தப்பாதோ?" அப்படி. அப்பு அப்படின்னா தண்ணி. அப்பிலே தோய்த்து தண்ணிக்குள்ள முக்கி அடுத்தடுத்து அதன நம்ம தப்பு தப்புன்னு தப்புறோம். தப்பும்போது அந்த துணி நம்மிடமிருந்து தப்பிக்க நினைக்காதோ? அப்படிங்கிற மாதிரி அந்த நகைச்சுவையா அத சொல்றாரு. உடனே இந்த 2வது புலவர் சொல்றாரு, "போனா போகட்டும் விடுங்க. ஏன்னா, அது ஆல்ரெடி அது கிழிஞ்ச துணி. ஏற்கனவே அது கிழிஞ்ச துணி. அதுல 1000 ஓட்டைகள் வேற. அதனால அது என்ன? அது போனா என்ன? பரவால்ல விடுங்க." அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு. உடனே இவர் சொல்றாரு, "அது எப்படி? அந்த துணி கிழிஞ்ச துணியா இருந்தாலும், 1000 ஓட்டை இருந்தாலும், குளிரை தாங்குவதற்கு அதையல்லவா நாம் பயன்படுத்தினோம்." அப்படின்னு இவர் சிரிச்சுட்டே பாட, உடனே அவர் சொல்றாரு, "பரவால்ல விடுங்க. என்னன்னா, இக்கலிங்கம் போனால் என்? ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை." இந்த கலிங்கம் போனால் என்ன? கலிங்கம்னா ஆடை, துணி. அந்த துணி போனா என்ன? நமக்கு வந்து துணையாக அந்த சொக்கலிங்கமே இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. அப்படின்னு சிரிச்சுட்டே அத வந்து எவ்வளவு வந்து அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க. எப்படி அந்த அ துன்பத்திலயும் அவங்க வந்து அந்த மகிழ்ச்சிய வெளிப்படுத்துறாங்க. இத படிக்கும்போது ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைச்ச மாரி ஃபீல் ஆகும். எனக்கு எப்பவுமே இந்த இரட்டை புலவர்கள படிக்கும்போது, அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்படித்தான் வாழணும். அதாவது இந்த நிமிடம் தான் நமக்கு. அதனால இந்த நிமிடத்தில் எத்தனை கஷ்டம் வந்தா என்ன? கஷ்டத்துக்கு கஷ்டம் குடுப்போம் நம்ம. அப்படி வாழணும். அப்படிங்கிற ஒரு பாடத்த நமக்கு ரொம்ப அழகா அந்த இரட்டை புலவர்கள் கத்துக் குடுக்குறாங்க. இது மட்டும் இல்ல, அவங்களோட பாட்டு ஒண்ணொண்ண படிச்சாலும் அவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கும். இன்னொரு முறை இன்னொரு கோயிலுக்கு ரொம்ப தூரம் பயணம் பண்ணி அந்த கோயிலுக்கு அவங்க போய் சேர்றாங்க. அந்த கோயில்ல இவங்களுக்கு பசி வேற. சரிங்களா? சாப்பிடுறதுக்கு அடுத்த வேள சாப்பாட்டுக்கு உணவில்ல. நல்லா போட்டுக்கிறதுக்கு ஆடம்பரமான துணிகள் இல்ல. நல்ல ஒரு பெரிய பங்களா வீடெல்லாம் இல்ல. ஆனா, எப்படி மகிழ்ச்சி! அது மட்டும் இல்ல. சாதாரண ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய உறுப்பு அது. கண் இல்ல ஒருத்தருக்கு, ஒருத்தருக்கு கால் இல்ல. ஆனா, எவ்ளோ ஹேப்பியா இருக்காங்க பாருங்க. அப்ப அந்த மாரி ஒரு பயணம் பண்ணி ஒரு கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயிலுக்கு போய் சேர்ந்த உடனே அவங்க நெனச்சுக்கிறாங்க, இந்த கோயில்ல பூஜை முடிஞ்ச உடனே நமக்கு வந்து பிரசாதம் கிடைக்கும்.
நம்மளோட பசி தீந்துரும் அப்படின்னு நினைச்சு காத்துட்டு இருக்காங்க. ஆனா பாவம் இவங்களுக்கு தெரியல, அந்த சிவன் கோயில் வறுமையான கோயில். எந்த வருமானமும் இல்ல அங்க. அதனால அந்த அர்ச்சகரே என்ன பண்றாருன்னா, சிவனுக்கே செங்கல்ல சுட வச்சு, அந் அதுக்கு மேல ஒரு துணிய போட்டு அந்த ஆவிய மட்டும் நைவேத்தியமா சிவனுக்கு காமிக்கிறாரு. இத அந்த கால் ஊனமுடையவர் பாத்துர்றாரு. ஆனா வெளி இழந்தவருக்கு தெரியாது இல்லையா? அப்ப அவரு சொல்றாரு, "நமக்கு பிரசாதம் கிடைக்கும் இந்த பூஜை முடிஞ்ச உடனே" அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனா சிவனுக்கே இந்த நிலைமை. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, "அப்பா சிவனே, நாங்க ஒரு சிவனே அல்லாடி அப்பா, யாம் பசித்திருக்க நியாயமோ?" அப்படின்னு. "நாங்க பசியால வாடலாமா? இது நியாயமா?" அப்படின்னு கேட்கிறாரு அந்த விழி இழந்தவர். உடனே கால் ஊனமுற்றவர் சொல்றாரு, "போங்கணும். நீங்க பேசாம இருங்க. சிவனுக்கே என்ன கதி தெரியுமா? வெறும் முரசு, அப்புறம் அந்த மத்தளம், இந்த ஓசை தான் அந்த சிவனுக்கே. சிவனுக்கே சாப்பாடு இல்ல. "சோறு கண்ட மூழியார் சொல்" அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது சிவனுக்கே அங்க சாப்பாடு இல்ல, மூழியா நிக்கிறாரு. நமக்கு எங்கேயா சாப்பாடு கிடைக்கும்? அப்படின்னு அதையும் சிரிச்சுட்டே, ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே அத பாடுறாங்க. பாருங்க, மனிதனுக்கு தேவையான அடிப்படை உணவில்லை, உடை இல்லை, இருக்க இருப்பிடம் இல்லை, கால் இல்லை, விழி இல்லை, இத்தனை இல்லை இருக்கு. ஆனா, அவங்களோட அந்த பாட்ட படிக்கும்போது, எல்லா இல்லையும் மறைஞ்சு போய் மகிழ்ச்சி மட்டுமே மிஞ்சும். அவ்வளவுதான் வாழ்க்கை. அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், அதை எதிர்த்து போராட இறைவனை துணை கொண்டு, இது போல தமிழ் இலக்கியத்தை துணை கொண்டு, நம்ம முன்னோர்களுடைய வாழ்வை துணை கொண்டு, நாம் அருமையாக வாழ்வை நடத்த வேண்டும். இத நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். ஒரு சின்ன பிரச்சனைக்கு எத்தன தற்கொலைகள் அப்படின்னு மாணவர்கள் தற்கொலைன்னு கேட்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. இந்த மாதிரி வலிமை அவங்களுக்கு மனசு வலிமை ஊட்டக்கூடிய கதைகள சொல்லிக் குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கும் அது புரிய ஆரம்பிக்கும். நன்றி.